2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றில்லானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? இந்த கொருந்து சபையை பார்த்து சொல்றாரு, ஒரு கற்புள்ள கன்னிகையாக உங்களை நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க உங்களை நியமித்திருக்கிறேன். அப்பாயிண்டட். ஐ அப்பாயிண்டட் யூ. உங்களை நான் நியமிச்சிருக்கிறேன். எதுக்கு? ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு நாங்க என்ன செய்திருக்கிறேன்? நியமிக்கிறேன். ஐ அப்பாயிண்டட் யூ. நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக நாம் இருக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். தேவன் நியமிக்காம நாம் என்ன செய்ய முடியாது? அவருடைய சமூகத்துக்கு வர முடியாது. தேவன் நியமிக்காம நம்ம சமூகத்தை என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர் நியமித்தனால்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய சமூகத்துல வரோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய செய்தியை கேட்கிறோம், அவர் நம்ம இடத்துல பேசிக்கிறது கேட்கிறோம். அவர் நியமிக்கலன்னு நாம இங்க வர்றதுக்கான வழியே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அடுத்து என்ன சொல்றாரு பவுல்? பிரசவ வேதனை படுறேன்னு சொல்றாரு பாருங்க. சாதாரண காரியம் இல்லை. அது என்ன மாதிரியான ஒரு மனவேதனை இருந்துட்டா அவர் அந்த காரியத்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. ஏன்னா மர்மையினுடைய காரியம், அங்கே தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற அந்த மகத்தான காரியம் என்னது என்பதை பவுல் போய் கண்டறிந்து பார்த்துட்டு இதை இவங்க இழந்து போறாங்களே, ஒரு சொற்ப ஒரு மதியினத்தினால, இந்த உலகத்தினுடைய இந்த சொற்ப இந்த ஒரு காரியத்தினால இவங்க இதை இழந்து போறாங்களேன்ற ஒரு வைராக்கியம் பவுலுக்கு பவுல் என்ன சொல்றாரு? ஏன்பா இப்படி செய்றீங்க? ஏன் இப்படி செய்றீங்க? தேவன் உங்களுக்கு எவ்வளவு மகத்தான காரியத்தை வச்சிருக்கிறாரு. இதை நீங்க கொஞ்சம் கூட நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் உலகத்தானவே ஜீவிக்கிறீங்க? அப்ப கிறிஸ்து மரித்தது வீணாகுமே. கிறிஸ்து மரித்தது என்ன செய்யும்? வீணாகுமே. ஏன் அதை வீணாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அதனால தேவன் எப்பொழுதுமே ஒரு அறக்குறை கிறிஸ்தவனை என்ன செய்யறது இல்ல, தேவன் உண்டாக்கல. தேவன் ஒரு முழுமையான கிறிஸ்தவனை தான் உண்டாக்குன. சொல்றது புரியுதுங்களா? ஒரு முழுமையான கிறிஸ்தவன், முழுமையாக உலகத்திலிருந்து, சாத்தான் இடத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, இதுல இருந்து விலகி வந்த ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவனை தான் தேவன் என்ன செய்யறாரு? உண்டாக்கி இருக்கிறார். நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில சோதிச்சு பார்க்கணும். God don't make halfway preachers. தேவன் எப்பொழுதுமே ஒரு அறக்குறை பிரசங்கியாரை வைத்திருப்பதே இல்லை. நான் எப்படின்றது தெரியல, ஆனா தேவன் எப்பொழுதுமே என்ன செய்யறது இல்ல, ஒரு அறக்குறை பிரசங்கியாரை வைத்திருக்கிறதே இல்லை. ஏன்னா அறக்குறை பிரசங்கியார் என்ன செய்வான்னா, அறக்குறையா இருக்கிற கிறிஸ்தவனை பாதாளத்துக்கு திரும்படுவான். அதனால அறக்குறை பிரசங்கியாரை தேவனா செய்யறது வைக்கிறது இல்லை. அதனாலதான் தேவன் எப்பொழுதுமே ஒரு பிரசங்கியை கொண்டு நிறுத்தும் போது அவனை ஒரு தீர்க்கதரிசியாக நிறுத்துறார். பாருங்க, God makes his children Christians. தேவன் தம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறார். அப்படின்னா தேவன் அவர்களுக்குள்ளாக ஜீவிக்கிறார். ஆனா யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு தேவன் விருப்பப்பட்டு அழைக்கிறாரோ அவங்க எல்லாம் அறக்குறை கிறிஸ்தவர்களா இருக்கிறார். அதுதான் பிரச்சனை.
Moses, God had made him a complete prophet for a complete deliverance. தேவன் மோசேயை ஒரு முழுமையான தீர்க்கதரிசியாக, ஏன்னா அந்த முழுமையான தீர்க்கதரிசியாக மோசேயை கொண்டிருந்தாதான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுக்க முடியும். ஒரு அறக்குறை தீர்க்கதரிசியாக இருந்தா செங்கடல் கிட்ட வரும்போதே விட்டுட்டு ஓடிருப்பார். இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருக்கா, இல்ல ஒரு கப்பலை கட்டுங்க. நோவா, நம்முடைய மூதாதையார் நோவா இருக்கிறார் பாருங்க, அவர் கட்டா இருப்பார் ஒரு கப்பல். அத மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கப்பலை கட்டுவோம்னா பின்னாடி பார்வன் எல்லாரும் வெட்டி போடுவோம். வேற வழியே இல்ல. மோசேயினுடைய காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. எந்த பக்கம் போனாலும் மரணம் தான். ஒரு அறக்குறை தீர்க்கதரிசியாக மோசே இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே மோசே கண்டிப்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் ஒண்ணு கடல்ல அழித்திருக்கணும், இல்லைன்னா பார்வோட்ட கொடுத்துருக்கணும். நான் சொல்றதா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஒரு மனிதனை தேவன் ரட்சிப்பதற்கு, ஒரு மனுஷனை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு சிங்கிள் ஒரு மனுஷன் தேவன் ரட்சிப்பதற்கு அவர் எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் நம்ம செய்யற எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு, சில நேரங்கள் நம்ம ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறது இல்லை, நாம அவரை குறித்து சிந்திக்கிறது கூட கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு நம்ம எப்போ ஒரு சமூகத்துக்கு வருவோம், உண்மையானவர்களாக எப்போ திரும்புவோம் அப்படின்ட்டு அவர் எத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்காக காத்திருக்காரு, நமக்காக காத்திருக்கிறார். கொஞ்சம் யோசி. அதுதாங்க தேவனுடைய அன்பு. அந்த அன்பு இன்னது என்று ருசித்து பார்த்துட்டோம்னு நினைச்சுங்களேன். அந்த அன்பு நம்ம ருசிச்சு பார்த்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே வேற. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கோம்? மாறி இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கோம்? மாறி இருக்கும், மாற்றம் அடைஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் என்ன செஞ்சிருக்கோம்? மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்கோம். என்ன ஏற்பட்டிருக்கோம்? ஒரு மனமாற்றம் என்ன செய்யும்? நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஆனா நம்ம இவ்வளவு நாளா வரோம், ஆனா ஒரு மனமாற்றம் ஏற்படல. அதுக்கு யார் காரணம்? கண்டிப்பா பிசாசு தான் பிரதர். நிச்சயமா அவன் இருக்க முடியாது. நிச்சயமா அவன் இருக்க முடியாது. அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் தான் நம்மளை ஏமாத்திட்டோம். நாம தான் என்ன செஞ்சோம்? நம்மளை ஏமாத்திட்டோம். பாருங்க. And Moses was completely surrendered into the hands of God. மோசே தன்னை முழுமையாக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருந்தான். பாதி இல்ல, கால்வாசி இல்ல, முழுமையாக கம்ப்ளீட். ஆண்டவரே, ஒரே ஒரு %, ஒரு புள்ளி %, ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். காம்ப்ரமைஸே கிடையாது. நீ மேல ஏறி வானா ஏறி வந்துடணும், இறங்குனா இறங்கு, கையை நீட்டுனா நீட்டு, உட்காருன்னா உட்காரு, எழுந்துருன்னா எழுந்துரு, அவ்வளவுதான். ஏன்னா மோசே தான் சிந்திக்கிற எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாம இருந்துச்சு. தனக்கென்று ஒரு காரியத்தை சாதித்துக்கிறதுக்கு மோசேக்கு அங்க வழியே இல்லை. ஏன்னா மோசேக்கு என்ன தேவையோ அதை தேவன் தான் தந்தார். மோசேக்கு மனைவியா தேவன் தான் கொடுத்தாரு, பிள்ளையா தேவன் தான் கொடுத்தாரு. எங்க போய் எங்க வந்தாலும் கிறிஸ்துவ தேவனுக்குள்ள சுதந்திரவாளியாக தான் இருந்தார் மோசே. நம்முடைய பார்வையில தான் மோசே அப்படியே கட்டுப்பட்டவராக அப்படியே புடிச்சு அப்படியே மூக்கனாங்க புடிச்சு தேவன் வச்சிருந்தாரு மோசைய. அது போல நம்முடைய பார்வைக்கு தெரியுது. ஆனா மோசே கர்த்தருடைய வீட்டுல எங்கும் சுதந்திரவாளியா இருந்தான். புரியுதுங்களா? ஏன்னா மோசே தேவனுடைய சிந்தையை கொண்டிருந்ததுனால மோசைக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா மோசேக்கு தன்னுடைய சிந்தையை உபயோகப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா மோசேக்கு பிரச்சனை. ஒரு காலகட்டத்துல தேவனுடைய சிந்தையே மாறி போச்சு. ஆனா வசனம் சொல்லுது அவர் மாறாதவர். உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தேவனுடைய சிந்தையே மாறிச்சு, மோசைய சிந்தை மாறல. அப்படின்னா மோசே எப்படி சீசன் ஆயிட்டாருன்னு பாருங்க. மோசே கொஞ்சம் நவுந்துக்கோ, ஒரு நிமிஷத்துல ஜனங்களை நான் அதமாக்குவேன், ஒரு நிமிஷத்துல ஜனங்களை அதமாக்குன்னா தேவனுடைய சிந்தையே லைட்டா மாறிடுச்சு. ஆனா அவர் மாறாதவர். மோசே தேவனுடைய சிந்தையை உடையவனாக இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக தான் தேவன் இந்த காரியத்தை அனுபவிச்சார். மோசே என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து எந்த வேலையா நீங்க பாருங்க. இது யாருடைய சிந்தை? அப்ப மோசே எந்த அளவுக்கு சீசன் ஆயிட்டாருன்னு பாருங்க. நாம அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே, ஒருத்தவன் கூட உரு தெரியாம அவன் இந்த உலகத்துல பிறந்தான்ற கூட ஒரு அடிச்சோடு ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படியே எல்லாமே பச்சை பசேல், பூமி ஃபுல்லா பச்சை பசேல் இருக்க, நான் மட்டும் அப்படியே ரெக்க அடிச்சு அப்படியே பறக்கணும் ஆண்டவரே. இப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர என்னை கொண்டுட்டு அடுத்தது மற்ற காரியத்தை பாருங்க அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லி இருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா நம்ம முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. நம்ம கம்ப்ளீட்டா தேவனுக்கு சரண்டர் ஆகல. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது என்பது
ரொம்ப சுலபமான காரியம், ரொம்ப எளிமையான காரியம். தீர்க்கதரிசி சொல்றது போல அது நம்ம தலைக்கு மேல போக விட்டுட்டோம். அது நம்ம தலைக்கு மேல போயிட்டனால அது நமக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா நம்ம கண்ணால பார்த்தது ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ண தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுத்தது, பரிபூர்ண மனிதன வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம கண்ணால ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம அங்கதான் நிக்கிறோம். ஆனா அது எளிமையானது தாண்டி போயிடுச்சு. இப்ப தாண்டி எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது நமக்கு தெரியல. நீங்க ஓடி போய் பிடிக்க முடியுமான்னு தெரியல. நான் ஏற்கனவே இதை குறித்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நம்ம ஓடி போய் பிடிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உண்மையாகவே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்துச்சுன்னா, நீங்க போய் என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கண்டுபிடிச்சிருக்கலாம். பாருங்க, that is the reason it made him what he was. அவன் தேவனுக்கு தன்னை முழுமையாக, தேவனுடைய கரத்துல தன்னை முழுமையாக சரண்டர் பண்ணதுனால அவன் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான விடுதலையை கொண்டு வருவதற்கு காரணமாச்சு. நாம நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல இருக்க யாராவது ஒரு நபர், குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு நபர் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த குடும்பத்திற்கு முற்றிலுமான விடுதலை உண்டாகாமலாம் போகாது. ஒரு நபர் குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு முழுமையான விடுதலை உண்டாகும். புரியுதுங்களா? ஒரே ஒரு தீர்க்கதரிசி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததுனால முழு இஸ்ரவேலருக்கும் விடுதலை உண்டாச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, he was so complete in God till God could trust him. Trust, தேவன் நம்பணும். எதை நம்பணும்? நம்ம முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை தேவன் நம்பணும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? நாம சொல்றோம், நான் என்ன சரண்டர் பண்ணிட்டேன், என்ன முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அது தேவன் நம்புறாரு? தேவனுடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் இருக்குதா? இந்த ஒரு கேள்விக்கு நம்ம நின்றுட்டோம்னா நம்ம எல்லாருமே தோல்வி அடைஞ்சவர்களாக தான் இருக்கு. கண்டிப்பா தோல்வி அடைஞ்சவர்களாக தான் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை நம்ம விட மாட்டோம். தேவன் எவ்வளவுதான் நம்முடைய இருதயத்துல பேசினாலும், எவ்வளவுதான் நம்மளை உணர்த்தினாலும் நாம அதை விட மாட்டோம். நம்மளால விட முடியல. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். விட முடியல. பாஸ்டர் என்னதான் சர்ச்சில் எவ்வளவுதான் பிரசங்கத்துல எவ்வளவு காரியங்களை சொன்னாலும் நம்மளால தூங்காம இருக்க முடியல. ஒரு செகண்ட் அந்த வார்த்தையை விட்டு நம்மளோட கவனத்தை வேற எங்கேயாவது கொண்டு போகாம இருக்க முடியல. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் அப்படியே 100% செய்தியை கேட்கிறோமா? பீடத்திலிருந்து பிரசங்கிக்கக்கூடிய இந்த பிரசங்கத்தை முழுமையாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் ரெக்கார்டு மட்டும் தான் கேட்டுன்னு இருக்குது. ஏன்னா அது பதிவு பண்ணிட்டு இருக்கு. நாமெல்லாம் அது கூட கேட்கல. நம்முடைய சிந்தை எங்கெங்கயோ போய் வருதுங்க. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நம்முடைய சிந்தை எங்கெங்கயோ போய் வருது. எதையோ சிந்திக்கிறோம், எதையோ யோசிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை, நலமான காரியமா அல்லது கெட்ட காரியமா, ஏதோ ஒண்ணு அந்த சிந்தை போயினே இருக்குது. வார்த்தையில 100% இல்லை, 100% நம்ம செய்தியை கேட்குது. 100% நம்ம செய்தியை கேட்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே தாண்டி ஓடினது. ஐ வண்டர் திஸ் மார்னிங், இந்த காலையில நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன சொல்றாரு? as a Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். if we yielded, ரெண்டு காரியத்தை குறித்து சொல்றாரு. if we yielded our own will and yielded ourselves so completely to God till God can trust us the place that he has put us. தேவன் நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்துவதற்கு தேவன் நம்மளை நம்பணும். நம்ம இப்ப சாதாரணமா சொல்லிட்டோம், நம்மள தேவன் ஒரு ஸ்தானத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாரு. என்னன்னா அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி என்கிற ஸ்தானத்துல தேவன் நம்மளை கொண்டு நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு நம்ம நம்புறோம், சொல்லிக்கிறோம். என்ன செய்யறோம்? சொல்லிக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? என்ன அவருடைய குமாரனாக, என்னுடைய குமாரத்தியாக ஆண்டவர் என்னை கொண்டு ஸ்தானத்துல வச்சுட்டாரு. என்னை எப்படி ரட்சித்தாரு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆண்டவர் என்னெல்லாம் என்ன செய்தாரு? கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. நான் மாறிட்டேன். எனக்கு என்னாச்சு? ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. நான் மனம் மாறி வந்துட்டேன். ஆண்டவர் என்ன குமாரனாக, குமாரத்தியாக என்ன செய்தாரு? கொண்டு நிப்பாட்டிட்டாரு. அந்த ஸ்தானத்துல என்னை வச்சுட்டாரு. எப்படி தெரியுமா ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு? அந்த ஸ்தானத்துல கொண்டு உங்களை வைக்கிறதுக்கு அவர் உங்களை நம்பினாரா? அவர் நம்பினாரா? என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி என்று உங்களை அழைப்பதற்கு உங்கள் மேல எந்த அளவுக்கு தேவன் நம்பிக்கை வச்சிருக்கார்? நீ என்னுடைய குமாரனாக இருப்பாய், நீ என்னுடைய குமாரத்தியாக இருப்பாய் என்று தேவன் உங்களையும் என்னையும் நம்பினாரா? நாம தான் சொல்றோம்.
நான் அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி எப்படி நாம தான் சொல்றோம். அவர் சொன்னார, அவரு சொல்லணும்னா உங்களுக்கு நம்பணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவரு நம்பணும். நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன்னா உங்களை நம்பிதான் அந்த வேலை கொடுக்குறேன், நம்பாமலாம் கொடுக்கல. நான் ஒரு நபர் இடத்துல ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை நான் போய் செய்யறேன்னு வச்சுங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு நபர் இடத்துல ஒரு வேலையை கொடுத்துட்டு அதே வேலையை நான் போய் செய்யறேன்னா நான் உங்களை நம்பலன்னு அர்த்தம். உங்களை நான் நம்பல. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன விதமாக நீங்க இந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் என்ன தீர்மானித்தனோ, எனக்கு எப்படி அது வேண்டுமோ அந்த வேலையை நானே போய் செய்துக்கிட்டேன். செஞ்சுட்டு திரும்பி உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தேன் பாத்தியா, நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நானே செஞ்சுட்டேன்னு சொல்லி காட்டிட்டு போயிடுவேன். இது மனுஷனுடைய இயல்பு. தேவன் அதை செய்யறது இல்லை. தேவன் சொல்லி காட்ட மாட்டார், கண்டுக்காம விட்டுடுவார். அடுத்த 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 கட்டத்துக்கு போயிடுவார். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்குது. தேவன் ரட்சிப்பை கொடுக்குறாரா, ரட்சிப்பை கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய குமாரனாக அவருடைய குமாரத்தியாக நீங்க அந்த ஸ்தானத்துக்கு வருவீங்களா அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அது நம்ம இடத்துல இல்லாம நாம ஒரு உலகத்தானாக ஜீவித்து நம்ம இயேசு என்ற பேரை சொல்றதுக்கு மட்டும் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா தேவன் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். உங்க ஒரு ஆளையே மட்டும் தேவன் பாக்குறது இல்ல, இன்னும் இன்னும் மீட்பின் திட்டத்துக்குள்ள வர வேண்டிய நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தேவன் போகணும். அது சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப சாம் வந்து பிறந்தான். சாமு பிறந்த பிற்பாடு சாமுக்கு வந்து ஊட்டினே இருந்தோம், கவனிச்சுனே இருந்தோம். அடுத்து ஸ்டெஃபி பிறந்தது. ஸ்டெஃபி பிறந்த உடனே சாமு முன்னாடி கவனிச்ச மாதிரி இப்ப ஸ்டெஃபி கவனிக்கிறோம். அப்ப ஸ்டெஃபியை கவனிக்கிற மாதிரியே சாம கடைசி வரையும் கவனிச்சுனே இருக்க முடியுமா? அவனோட வளர்ச்சிக்கு தகுந்தது போல அவன் என்ன சில வளர ஆரம்பிக்கிறான். ஸ்டெஃபியோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஸ்டெஃபி வளருது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய்ப்பால் ஊட்டுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஊட்ட மாட்டோம் இல்லையா? இல்ல பிள்ளைக்கும் தாய்ப்பால் ஊட்டினுங்கிற, ரெண்டாவது பிள்ளைக்கும் தாய்ப்பால் ஊட்டினுங்கிற, மூணாவது பிள்ளைக்கும் நான் தாய்ப்பால் ஊட்டினுங்கிறேன்னா அது என்ன நியாயம்? நான் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் கவனிச்சுனே வரேன்னா ஒரே மாதிரியா நீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் 5 பிள்ளைங்கள ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, 8 பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிறாரு. 8 பிள்ளைங்களுக்கும் அந்த அம்மா வந்து டெய்லி தாய்ப்பால் ஊட்டினா என்ன ஆகும்? அந்த அம்மா சாவதான் செய்யணும். ஒரு பிள்ளை பிறந்துச்சா அதை கவனிக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரம், அதுக்கப்புறம் அடுத்த பிள்ளை வரும்போது அடுத்த பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை இது மாதிரி போயிட்டு தான் இருக்கும். அதனால அந்த பிள்ளைய விட்டுட்டோமா? இல்ல, அந்த பிள்ளைக்கு வேண்டியதான ஆகாரத்தை ரெடி பண்றோம். ஏன்னா அந்த பிள்ளையினுடைய உணவு வேற, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி வேற. இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா மாறிட்டே இருக்கு. அதே போல தேவன் வந்து நம்ம ரட்சித்த போது தேவன் நமக்கு என்ன செய்ய, பாலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திட ஆகாரம் சாப்பிடுறது மாதிரி அந்த பவுல் கடிந்து கொள்றாரு. என் குழந்தைங்க போல் இருந்த போது நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன், ஆனா இங்க இப்போ திட ஆகாரம் சாப்பிடுற லெவல்ல இருக்கு, இப்ப போய் உங்களுக்கு பாலை கொடுக்கறதுக்கு நான் பெரம்போட தான் நான் வரணும்ன்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தேவன் அந்த ஸ்தானத்துக்கு நாம வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த இடத்துல வளர்ந்து வரும்போது அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் பொறுத்துறாரு. சோ பொறுத்துறதுக்கு நம்மளை நம்பணும். அப்படின்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி உண்டாகணும். அந்த வளர்ச்சியை பார்த்துதான் நம்மளை நம்புறாரு. நாம வளராதவர்களாக இன்னும் குழந்தைய போல பாலை குடிச்சிட்டே இருந்தோம்னா அவர் நம்மளை நம்புவாரா? நம்ப மாட்டார். அதனால அந்த இடம் வெக்கட்டா இருக்கும், அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை கொண்டு வந்து அங்க போட்டுருவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? தேவன் வைக்கிற ஸ்தானத்துல நீங்க பொருத்தப்படவில்லை என்றால் உங்கள் ஸ்தானத்துல வேறொரு நபரை தேவன் கொண்டு வந்து பொருத்துவார். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்தானத்திற்கு ஒருபோதும் வர முடியாது. நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு எச்சரிப்பா சொல்றேன். தேவன் உங்களை ஒரு ஸ்தானத்துல பொருத்த வேண்டும் என்று எண்ணி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போது அதை நீங்க பொய்யாக்கி நீங்க உலகத்தானாவே ஜீவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பொருத்தப்பட வேண்டிய இடத்துல வேறு ஒரு நபரை கொண்டு வந்து தேவன் பொறுத்துருவார். ஆனா நீங்க சபைக்கு வரலாம், போலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க ராப்சர்ல வர முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதல வர முடியாது, முதலாம் உயிர்த்தெழுதல வர முடியாது. நல்ல ஞாபகம் வச்சு நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றேன். எனக்கு மத்த சபகாரம் பேர்ல எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடையாது. அவங்கலாம் வந்து டோட்டலா இதுல இல்லவே இல்லை. அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த மணி நேரத்தில் செய்தியை அறிந்திருக்கிறீங்க, அதனால நீங்க ஜாக்கிரதை படணும்னு சொல்றேன். எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் நீங்க விட்டுதான் ஆகணும். அதை நீங்க விட்டுதான் ஆகணும். நீங்க உலகத்தானாக ஜீவித்த போது நீங்க உலகத்தானே போல இருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை தான் நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணுமே தவிர உலகத்திற்குரிய காரியங்கள் நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இங்க கொண்டு வரக்கூடாது. தேவன் உலகத்தானே அங்கீகரிக்கிறது இல்ல, புரியுதுங்களா? ஒரு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்க்கையை வாழ்கிற எந்த ஒரு நபரையும் தேவன் அங்கீகரிப்பது இல்லை, அங்கீகரிக்க மாட்டாரு. அப்ப என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு பாஸ்டர், கேட்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது, கேட்பாரு. நீங்க கேட்காவிட்டாலும் கேட்பாரு.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில டைம்ல ஜெபம் பண்ணாத காரியம் கூட ஆச்சரிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க ஜெபிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த விஷயத்த உங்களுடைய இருதயத்தை சிந்தி, இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க இருதயத்துல சிந்திச்சிருப்பீங்க. அந்த காரியத்தை கூட தேவன் வாய்க்க செய்திருப்பார். உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்க வாழ்க்கையில தேவன் செய்திருப்பார். அப்படி அவர் செய்திருந்த போதும் நீங்க ராப்சர் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு உலகத்துக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பது அவருடைய கடமை. அது தேவன் உங்களை உலகத்துல பிறப்பிக்க செஞ்சிட்டாரு. நீங்க உலகத்துல பிறந்துட்டீங்கன்னா நீங்க மரணம் அடையும் வரை உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. அவர் செய்துதான் ஆகணும். நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அது அவருடைய கடமை. அந்த கடமையை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியவைகளை, இந்த உலகத்துக்கு வேண்டியவைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, அவர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு அவர் மீற மாட்டார். ஆனா ராப்சர் வர முடியாது. அது ப்ரீடெஸ்டினேட்டட், அதாவது முன்குறிக்கப்பட்ட வித்து மட்டும்தான் அங்க வர முடியும். முன்குறிக்கப்படாதவர்கள் வர முடியாது. அங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்குறிக்கப்படாதவர்கள் வர முடியாது. அதனால பாஸ்டர் நாங்களாம் முன்குறிக்கப்படலையா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. அதை சொல்ல வரீங்களா நான் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நான் உங்களை யாருமே முன்குறிக்கப்படாதவர்கள் என்று நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய வேலை இல்லை. நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா என்பது தேவன் அறிவார். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நீங்க வேற எந்த சபைக்கும் போகாம, வேற எங்கெங்கயோ நீங்க போகாம, இந்த மணி நேரத்தின் செய்தி பிரசங்கிக்க கூடிய இந்த கூடாரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன். அது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். ஆனா கேரண்டி கொடுக்க முடியாது. நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அது மட்டும் தான் என்னால செய்ய முடியுமே தவிர என்னால என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கேரண்டி கொடுக்கணும்னா அது கர்த்தர் தான் கொடுக்கணும். அவர் உங்களுக்கு குறித்து கேரண்டி கொடுக்கணும்னா அவர் உங்களை நம்பணும். நம்பாம எதுக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஸ்பீக்கரு, இது புது ஸ்பீக்கரு, இது 1 year வாரண்டி இருக்குது, 1 year கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது. வாரண்டி வேற, கேரண்டி வேற. நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. வாரண்டி வேற, கேரண்டி வேற. வாரண்டி என்பது அந்த பொருள் கெட்டு போச்சுன்னா அந்த பொருளை மாத்தி கொடுப்போதான் வாரண்டி. கேரண்டி என்பதுன்னா 1 year இந்த ஸ்பீக்கர்ல எந்த பிரச்சனையும் வராது, அதான் கேரண்டி. எந்த பிரச்சனை, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டே வராது, பிரச்சனையே வராது. ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக 100% 1 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும்படியாக என்ன செய்யப்படுது, இந்த பொருளானது தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த தயாரிக்கப்பட்ட இந்த பொருளின் மேல உள்ள நம்பிக்கை, அதுதான் கேரண்டி. வாரண்டி என்னன்னா, இந்த பொருள் நடுவுல ஃபால்ட்டா போகலாம், போர்டு போகலாம், அல்லது ஐசி போகலாம், அல்லது ஸ்பீக்கர் போகலாம், ஏதாவது ஒண்ணு போகலாம், அதை நான் உங்களுக்கு மாத்தி கொடுத்துடுறோம். இது வாரண்டி. தேவன் எப்பொழுதுமே வாரண்டி கொடுக்க மாட்டார். தேவன் எப்பொழுதுமே கேரண்டி தான் கொடுப்பார். அவர் வாரண்டி கொடுக்கறதா இருந்தா இதய நோயாளிகளுக்கு எல்லாம் புது இருதயத்தை மாத்தி கொடுத்துருப்பார். எவனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதோ அவனுக்கு அவரே ஆபரேஷன் பண்ணி மாத்தி கொடுத்துருப்பாரு. அதனால அவர் வாரண்டி கொடுக்குற தேவன் அல்ல, அவர் கேரண்டி தான் கொடுக்குறாரு. அவர் கேரண்டி கொடுக்குறாருன்னா தான் உண்டாக்கின அந்த பொருளின் மேல அவருக்கு 100% நம்பிக்கை இருந்தாதான் கேரண்டி கொடுக்க முடியும். 9:45 சர்ச்சுக்கு வந்தோம், 12:30 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு போனோம், அது வரைக்கும் தான் கேரண்டி. அதுக்கு மேல கேரண்டி கிடையாது. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது கூட சிலர் என்ன செய்யறது இல்ல, தேவன் நம்புறது இல்ல. விட்டு வெளியே போன உட்பட எப்படி நம்புவாரு? நம்புறவங்களுக்கு தான் கேரண்டி கொடுப்பாரு, நம்பாதவங்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் உங்களை நம்பணும், அதுதான் நம்மள ஸ்தானத்துல பொருத்தும். அதான் சொல்றாரு, till God can trust us the place that he has put us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த இடத்துல நம்மளை பொருத்துவதற்கு அவர் நம்மை நம்பணும். அப்படின்னா நம்ம 2 விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்னா, we have yield our own will, நம்முடைய சுய சித்தத்தை அவருக்கு விட்டு கொடுக்கணும். நம்பர் 1 என்ன? நம்முடைய சுய சித்தத்தை தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். நம்பர் 1. இரண்டாவது, yielded ourselves so completely to God. நம்மை முழுமையாக, அதாவது சித்தத்தை தவிர்த்து மீதி எல்லாம் இருக்கு பாருங்க, அதை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நான் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம கம்ப்ளீட்டா 0 ஆயிட்டோம், முழுசா கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டா என்ன பண்ணியாச்சு, வழிச்சு எடுத்தாச்சு, வழிச்சு அங்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க நோன்னா கூட கிடைக்காது, 1-2 கூட ஒட்டின்னு இருக்காது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வழிச்சு கொடுத்தாச்சு ஆண்டவர். சோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறினால்தான் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் ஏற்பட்டால்தான் உண்டு. அப்படி நம்ம தேவனுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்தால்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல போய் நம்ம பொருந்த முடியும்.
அப்போ இந்த ஸ்தானத்துல நம்ம போய் பொருந்தணும்னா அப்போ நம்ம நினைச்சுக்கலாம், ஆண்டவர் நீ நம்பிட்டாரு, நான் ஏமாத்தி ஆண்டவர் நம்ப வச்சேன் பாத்தியா அப்படின்ற கதைலாம் இங்க வேலைக்காது. அவர் ஏமாறுறவரா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க தானா உள்ள சுரந்து கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா கொட்டி, ஆண்டவரே இந்த ஈனனான என்னைய ஆண்டவர் நீ ரட்சித்தீர், நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நீர் என்னை நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன், நீர் என்னை மீட்டு கொள்றதுக்கு நான் ஏமாத்துறேன் அப்படின்னு அதை நினைக்கும் போது கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா ஊத்தும். புரியுதுங்களா? அதுக்கு பதிலா இங்க உட்காந்துன்னு வீட்டுக்காரனை பத்தி யோசிக்கிறது, பொண்டாட்டியை பத்தி யோசிக்கிறது, பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறது, நாளைக்கு இப்ப என்ன வேலை சேர்த்து யோசிக்கிறது, நாளைக்கு பணம் வேணுமா அதை பத்தி யோசிக்கிறது, இப்படியே யோசிச்சிருந்தா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது, செந்நீர் தான் வரும். கண்ணீர் வராது, செந்நீர் தான் வரும். நம்மளோட வாழ்க்கையை அப்படியே பழகி போச்சு பாருங்க. ஒரு உலகத்தானே போல வாழ்ந்து 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 அப்படியே பழகி போச்சு. நம்மளால சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியல. வெளியே வந்துடலாம், ஆனா வெளியில வர்றதுக்கு நமக்கு மனசு வேணும். வந்துடலாம், சுலபமா வெளியே வந்துடலாம். ஒன்னும் கடினமான ஒரு காரியம்லாம் ஒன்றும் கிடையாது, சுலபமா வந்துடலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மனசு வேணும். ஆண்டவரே இந்த வாழ்க்கை விட்டு நான் வெளியில வரணும், நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடலாம். அதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, யூ ஹாவ் டு ஈல்ட் யுவர் ஓன் வில். உன்னுடைய சுய சித்தத்தை விட்டு வெளியே வா. என்னுடைய சுய சித்தம் என்ன செய்யுது, நாளைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இதேதான் என்னுடைய சித்தம், அதே யோசனை இருக்குது, அதை விட்டு வெளியே. நாளை தினத்தை குறித்து கவலைப்படும். நான் சொல்ல, அவர் தான் சொல்ல, நாளை தினத்துக்காக கவலைப்படும். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், அதுதான் நம்முடைய யோசனை. வந்துட்டோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம், இந்த மணி 1 மணி ஆக போகுது, இந்த 1 மணிக்கு நான் என்ன செய்யணும், 2, 3, இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது ராப்சர் வர்றதுக்கு, இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது ராப்சர் வர்றதுக்கு. ஏன்னா 3ல இருந்து 6 நடந்து, இந்த 2 மணி நேரத்துல நான் என்ன செய்வேன், இந்த 2 மணி நேரத்துல நான் எவ்வளவு தூரம் நான் ஆயத்தமாகும், இந்த 2 மணி நேரத்துல எப்படி நான் தேவனுக்கு பிரியமானவனா இருப்பேன். கொஞ்சம் இது இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க தாங்க ஆவிக்குரியவர், நீங்க தான் ஆவிக்குரியவர். நீ வெளியில போய் தேட வேணாம், ஐயோ அந்த சிஸ்டர் இப்படி ஜெபம் பண்றாங்க, இந்த பிரதர் அப்படி பிரசங்கிறாரு, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் போலி. இப்போ தேவன் எனக்கு கொடுத்த இந்த நேரத்துல நான் என்ன செய்வேன், இந்த நேரத்துல எப்படி இருக்கிற, இது யோசிக்க ஆரம்பிச்சால நம்ம ஆவிக்குரியவங்களாயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது சொல்ற ஆச்சரியப்படுறேன்றாரு. கிறிஸ்தவர்கள் இதை மாதிரி தங்களுடைய சுய சித்தத்தையும் தங்களையும் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் அவர்களுக்காக நியமித்த அந்த இடத்துல அவர்களை பொருத்துவார். அப்படி பொருத்தப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா என்பதற்கு குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். அடுத்து இன்னொரு ஆச்சரியப்படுறாரு பாருங்க. ஐ வாண்டர் திஸ் மார்னிங் ஆஃப் மை செல்ஃப். தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்றாரு, மை செல்ஃப் I could be so yielded to God till God could trust me. தேவன் என்னை நம்பும்படியாக நான் முழுமையாக இந்த காலையில் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தனா என்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். தன்னை குறித்து சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, could trust brother Neville. நெவிலை தேவன் நம்புவாரா? ஆச்சரியப்படுறேன். And brothers and sisters, சபையில் இருக்க சகோதரிகளை தேவன் நம்புவாரா என்று ஆச்சரியப்படுகிறேன். And could trust our officers. சபையில் இருக்கிற அதிகாரிகள் இவரை நம்புவாரா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் மெம்பர்ஸ் ஆஃப் தி சர்ச், சபையில் இருக்கிற அங்கத்தினர்களை தேவன் நம்புவாரா? இந்த காலையில் நம்புவாரா? We all have a place. நம்ம எல்லாருக்கும் ஒரு இடத்தை தேவன் வச்சிருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை தேவன் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும், யாரா இருந்தாலும் சரி, சிறு குழந்தை சாரா வந்தாலும் சரி, சின்ன குழந்தை பெரியவங்க ஏசாயா வரைக்கும் வயதான இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். ஸ்தானம் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தேவனை நம்புறாரா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு, அதோட முடிச்சிருவோம். We got a duty. We all have a place. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு நம்ம அனைவருக்கும் தேவன் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். We have a duty. ஸ்தானமும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. ஸ்தானத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு விரும்புகிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய கடமையை செய்வதற்கும் விரும்பணும். மனமாற்றம் உண்டாவதற்கு விரும்பணும், மாற்றம் அடைவதற்கு விரும்பணும். அது நம்முடைய கடமை. நம்முடைய ஸ்தானத்துக்கு திரும்புவது விரும்பணும், அது நம்முடைய கடமை. தேவன் சும்மா ஒண்ணு ரட்சிப்பை கொடுத்துடல, சும்மா 10ஓட 11 இயேசுவே இன்னும் கூட்டிட்டு போறதுக்காக தேவன் உங்களை அழைக்கல. முழு நேரமும் உலகத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு நேரத்துல வந்து சபைக்குள்ள வந்து உட்காந்து இயேசுவே ஏசப்பா சோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவன் அழைக்கல. சொல்றது புரியுங்களா? அதுக்கெல்லாம் தேவன் அழைக்கல. தேவன் எதுக்கு அழைச்சார்னா, அவர் நமக்காக வைத்திருக்கிறது அந்த ஸ்தானத்துல நாம் பொருத்தப்படுவதற்கு அழைச்சார். அது இல்லாம அந்த உலகத்துல வாழும்போது தேவன் நமக்கு அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக ஒரு கடமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் நம்ம அழைச்சார். நாம நம்முடைய வேலையை, நம்முடைய கடமையை செய்வதற்கு தேவன் அழைக்கல.
அப்படி 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 அவர் அழைச்சிருந்தாருன்னா உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்பேற்பட்ட ஒரு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் சிலுவையில போய் மறிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளெல்லாம் ரசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் ரசிச்சார்? ஏன் பாடுபட்டாரு? எதுக்காக மூஞ்சில துப்புறதுக்கு இடம் இருந்தாரு? என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க என்ன தொட முடியுமா? என்னோட அனுமதி இல்லாம என்ன தொட முடியுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ யாருடைய அனுமதி இல்லாம யாருமே தொட முடியாது. ஆனா தேவன் தன்னுடைய தாடை மயிரை பிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாருங்க. யார் நிமித்தமா? நம்ம வழியில நடந்து போறோம், நம்ம முன்னாடி போறோம், எச்சி துப்புறான்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. ஆனா அன்னைக்கு உங்களுக்காக எனக்காக அவமானத்தை சகிப்பதற்கு தன்னுடைய முகத்துல எச்சிய வாங்கிட்டாருங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத ஒரு அக்கிரமக்காரன் தன்னுடைய எச்சில என்ன செய்யறான்? தேவனுடைய முகத்துல துப்பனாம் பாருங்க. அதை வாங்கினாருங்க உங்களுக்காக எனக்கு. ஏன் செய்யணும் அவரு? யோசிச்சு பாருங்க. ஏன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துறதுக்கு அவர் அனுமதிச்சாரு? ஏன் அனுமதிக்கணும்? ரட்சிப்பு அவ்வளவு சாதாரணம் இல்லை, தேவன் நமக்கு கொடுத்தது. இதை எல்லாத்தையும் எதுக்காக செய்தார் தெரியுமா? மனவாட்டியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த ஸ்தானத்தில் பொருத்தப்படும்படியாகவும் அவர்களுக்கு கொடுத்த கடமையை அவர்கள் நிறைவேற்றும்படியாகவும் தேவன் செய்தார். இதை அவர் சகித்தார். தேவன் சகித்தார். நம்மளால சகிக்க முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை, என்னால சகிக்க முடியாது. ஆனா அவர் சகிச்சார். அவர் சகிச்சனால்தான் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். அவர் சகிச்சனால்தான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதை உணர்றோம். அவர் சகிச்சனால்தான் இன்னைக்கு நம்ம இருதயம் குத்தப்படுது. அவர் சகிச்சனால்தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்னு எதிர்பார்க்கிறேன். அவர் சகிச்சனால்தான் இன்னைக்கு எனக்கு மனமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மாலாம் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துருங்க. அதனால தயவு செய்து உலகத்தான் நான் ஜீவிக்காது. நீங்க உலகத்துல போய் வேலை செய்யுங்க, உலகத்துல உழைங்க, உலகத்துல சம்பாதிங்க. வேண்டான்னு சொல்லல, தேவன் வேண்டான்னு சொல்லல. நீங்க அதை செய்துதான் ஆகணும். அது உங்களுடைய கடமை. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, எதிர்காலம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க போய் செய்யுங்க, வேலை செய்யுங்க, உழைங்க, சம்பாதிங்க. இல்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீ உலகத்தானா ஜீவிக்காத. எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாக இரு. தேவனோடு கூட எப்பொழுதும் அலுவலில் ஈடுபடு. நீ உலகத்தினுடைய வேலையை செய்யும் போது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான தொடர்பு துண்டிக்கப்படாமல் பாத்துக்கோ. நான் செய்யறேன், ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யறேன், அல்லது ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறேன், அல்லது எங்கேயாவது ஒரு வேலையை, ஒரு தொழில ஏதோ ஒண்ணு செய்யறேன். நான் செய்யும் போது அந்த செய்கிற தொழிலோ அல்லது வேலையோ அல்லது மற்ற வேற எந்த காரியமோ எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்காமல் பாத்துக்கணும். அது என்னுடைய கடமை. அப்படி துண்டிப்பதற்கு ஏதுவான காரியம் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு விலகிடணும் டக்குன்னு. அதுக்குதான் தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுக்காக தைரியம் கொள்ளுகிற ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு ஒரு இடம் உண்டு, ஒரு ஸ்தானம் உண்டு, ஒரு கடமை உண்டு. ஸ்தானம் உண்டு, கடமை உண்டு. ஸ்தானம் உண்டு, கடமை உண்டு. ஸ்தானம் உண்டு, கடமை உண்டு. இது ரெண்டும் தேவன் கிறிஸ்தவனுக்கு கொடுத்திருக்கிறார். அறக்குறை கிறிஸ்தவனுக்கு இல்ல, முழு கிறிஸ்தவனுக்கு. சோ கம்ப்ளீட் இன் காட். தேவனுக்குள்ளாக முற்றிலுமாக முழுமை அடைந்த ஒருவனுக்கு தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நாம் ஜெபிக்கலாம்.